ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இதை பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய நேரம் இருக்குது. இதை செய்கிறதுக்கு நம்மக்கிட்ட நிறைய நேரம் இருக்குது, அதனால் பொறுமையாக செய்யலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We have a lot of time to do this. We have lot of time to do this. We have அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்குது. We அப்படின்னா நாம், have அப்படின்னா இருக்குது. ஸோ we have நம்மக்கிட்ட இருக்குது. என்னது? lot of time நிறைய நேரம். to do this இதை பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட நிறைய நேரம் இருக்குது. We have a lot of time to do this. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவங்க யாருன்னு உனக்கு தெரியாது. அவங்க யாருன்னு உனக்கு தெரியாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You don't know who they are. You don't know who they are. You don't know அப்படின்னா உனக்கு தெரியாது. Who they are அவர்கள் யாருன்னு. Who அப்படின்னா யாருன்னு. They are அவங்க யாருன்னு உனக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட நேரம் இல்லை. இதை பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட அதிக நேரம் இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We don't have much time to do this. We don't have much time to do this. We don't have much time அப்படின்னா நம்மக்கிட்ட நிறைய நேரம் இல்லை. We have அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்குது. We don't have அப்படின்னா நம்மக்கிட்ட இல்லை. much time அப்படின்னா ரொம்ப நேரம். to do this இதை பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'm glad that you came. I'm glad that you came. I'm glad. glad அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத glad அப்படின்னு சொல்லுவோம். ஸோ I'm glad அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். You came நீ வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் அந்த விஷயத்தை பற்றி இன்னும் முடிவெடுக்கலை. நான் அந்த விஷயத்தை பற்றி இன்னும் முடிவெடுக்கவில்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I haven't decided yet about that matter. I haven't decided yet about that matter. I haven't decided அப்படின்னா நான் இன்னும் முடிவெடுக்கலை. yet அப்படின்னா நான் இன்னும் முடிவெடுக்கலை. about that matter அந்த விஷயத்தை பற்றி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ இன்னும் முடிவெடுக்கலையா? நீ இன்னும் முடிவு எடுக்கவில்லையா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Haven't you decided yet? Haven't you decided yet? Haven't you decided அப்படின்னா நீ முடிவெடுக்கலையா? yet அப்படின்னா இன்னும். நீ இன்னும் முடிவெடுக்கலையா? Haven't you decided yet? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவங்க அதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதனால தான் நான் பண்ணினேன். அவங்க அதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They kept saying that. They kept saying that. They kept saying அப்படின்னா ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு நம்ம கீப் யூஸ் பண்ணணும். ஸோ சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, பாஸ்ட் டென்ஸ்னு சொல்கிறோம். அதனால் kept. They kept saying அப்படின்னா அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. that அதை இப்போ கீப்புக்கு பக்கத்தில் ஐஎன்ஜி ஃபார்மில் தான் வரணும். ஸோ இங்கே பாஸ்ட்டுங்கிறதுனால kept ஐஎன்ஜி வந்துருக்கு. ஓகேவா? they kept saying that அவங்க அதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவங்க ஏன் அதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க? அவர்கள் ஏன் அதை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள்? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why did they keep saying that? Why did they keep saying that? அவங்க ஏன் அதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க? ஸோ இங்கே இருந்தாங்க தானே, பாஸ்டன்ஸ் தானே. இங்கே ஏன் கீப் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம டூவை டிட்டாக சேஞ்ச் பண்ணிட்டோம். why didன்னு டிட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் டூவை பாஸ்டன்ஸாக சேஞ்ச் பண்ணதுனால இங்கே கீப் தான் வரணும். why did they keep saying that? அவங்க ஏன் அதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஓகேவா? இதுவே அவங்க ஏன் அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ ப்ரெசண்ட்டில் அவங்க ஏன் அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கணுன்னா why do they keep saying that? ஸோ டிட்னா பாஸ்ட்டுக்கு நம்ம டிட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரெசண்ட்டில் சொல்லணும்னா why do they keep saying that? அவங்க ஏன் அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் அவளை திரும்ப வர வச்சேன். நான் அவளை திரும்ப வர வைத்தேன். அவள் வரமாட்டேன்னு சொல்லிட்டா, ரொம்ப பிடிவாதமாக இருந்தால் நான் தான் எப்படியோ போராட்டம் பண்ணி அவளை திரும்ப வர வச்சேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I made her come back.
ஐ மேட் ஹர் கம் பேக். ஐ மேட் ஹர் அப்படின்னா நான் பண்ணினேன். ஐ மேட் ஹர் கம் பேக். அவளை வர வச்சது நான் தான் பண்ணினேன். ஐ மேட் ஹர் கம் பேக். ஓகேவா? ஸோ இதுவே நான் அவளை வர வைப்பேன், நான் அவளை திரும்ப வர வைப்பேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ வில் மேக் ஹர் கம் பேக். ஐ வில் மேக் ஹர் கம் பேக். ஐ வில் மேக் ஹர் கம் அப்படின்னு நான் அவளை வர வைப்பேன். பேக் அப்படின்னா திரும்ப. ஓகேவா? ஸோ இதுவே அவன் அவளை திரும்ப வர வைப்பான், அவன் அவளை திரும்ப வர வைப்பான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ அங்கே போகும்போது பத்திரமா இரு. நீ அங்கு செல்லும்போது பத்திரமாக இரு. அது ரொம்ப டேஞ்சரான பிளேஸ், அதனால் அங்கே போகிறப்ப பத்திரமா இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? பி சேஃப் வென் யூ கோ தேர். பி சேஃப் வென் யூ கோ தேர். பி சேஃப் அப்படின்னா பத்திரமா இரு. வென் யூ கோ தேர் நீ அங்கே போகும்போது. பி சேஃப் வென் யூ கோ தேர். தேர் அப்படின்னா அங்கே. வென் யூ கோ நீ போகும்போது, நீ அங்கே போகும்போது பத்திரமா இரு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் எந்த கவலையும் இல்லாமல் அங்கு வேலை செய்தேன். நான் எந்த கவலையுமே இல்லாமல் அங்கே வேலை செஞ்சேன். இப்போ இங்கே வந்துட்டு தான் எனக்கு ஒரே கவலையாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஒர்க் தேர் வித்தவுட் எனி வரிஸ். ஐ ஒர்க் தேர் வித்தவுட் எனி வரிஸ். ஐ ஒர்க் அப்படின்னா நான் வேலை செஞ்சேன். தேர் அங்கே, நான் அங்கே வேலை செஞ்சேன். வித்தவுட் எனி வரிஸ் அப்படின்னா கவலை எதுவும் இல்லாமல். கவலை எதுவும் இல்லாமல் நான் அங்கே வேலை செஞ்சேன். ஐ ஒர்க்ட் தேர் வித்தவுட் எனி வரிஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வரி அப்படின்னா கவலை. ஓகேவா? வித்தவுட் எனி வரிஸ் அப்படின்னா எந்த கவலையும் இல்லாமல் நாங்கள் வேலை செஞ்சேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ எந்த கவலையும் இல்லாமல் இங்கு வேலை செய்யலாம். நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் இங்கே வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ கேன் ஒர்க் ஹியர் வித்தவுட் எனி வரிஸ். யூ கேன் ஒர்க் ஹியர் வித்தவுட் எனி வரிஸ். யூ கேன் ஒர்க் ஹியர் அப்படின்னா நீங்கள் வேலை செய்யலாம். வித்தவுட் எனி வரிஸ் அப்படின்னா எந்த கவலையும் இல்லாமல். எந்த கவலையும் இல்லாமல் நீங்கள் வேலை செய்யலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவனும் அதையே தான் செய்வான். அவனும் அதையே தான் செய்வான். நம்ம செஞ்சதே தான் அவனும் செய்வான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நான் செஞ்சதே தான் அவனும் செய்வான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will also do the same. He will also do the same. He will do அப்படின்னா அவன் செய்வான். He will also do அப்படின்னா அவனும் செய்வான். The same அதே தான். அவனும் அதே தான் செய்வான். He will also do the same. So next one, இவ இதை பண்ணியிருப்பான்னு எனக்கு தோணலை. இவ இதை செய்திருப்பாள் என்று எனக்கு தோன்றவில்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இதை கண்டிப்பாக இவ பண்ணியிருக்க மாட்டா, வேறு யாரோ தான் பண்ணியிருப்பாங்க. இவ இதை பண்ணியிருப்பான்னு எனக்கு தோணலை அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் திங்க் ஷீ வுட் ஹாவ் டன் திஸ். ஐ டோன்ட் திங்க் ஷீ வுட் ஹாவ் டன் திஸ். ஐ டோன்ட் திங்க் அப்படின்னா எனக்கு தோணலை. ஷீ வுட் ஹாவ் டன் திஸ் இவ இதை பண்ணியிருப்பான்னு. இவ இதை பண்ணியிருப்பான்னு எனக்கு தோணலை. ஐ டோன்ட் திங்க் ஷீ வுட் ஹாவ் டன் திஸ். இவன் தான் இதை பண்ணியிருப்பான்னு எனக்கு தோணுது. இவன் தான் இதை செய்திருப்பான் என்று எனக்கு தோன்றுகிறது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ திங்க் ஹீ வுட் ஹாவ் டன் திஸ். ஐ திங்க் ஹீ வுட் ஹாவ் டன் திஸ். ஐ திங்க் அப்படின்னா எனக்கு தோணுது. ஹீ வுட் ஹாவ் டன் இவன் இதை பண்ணியிருப்பான், இவன் பண்ணியிருப்பான். திஸ் இதை இவன் இதை பண்ணியிருப்பான்னு எனக்கு தோணுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு எப்படி அடிபட்டது? அச்சோ காயமாக இருக்கே, உனக்கு எப்படி அடிபட்டுச்சு அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹவு டிட் யூ கெட் ஹர்ட்? ஹவு டிட் யூ கெட் ஹர்ட்? ஹர்ட் அப்படின்னா அடிபடுறதுக்கு நம்ம ஹர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னொன்று கஷ்டமாக ஒருத்தவங்க நம்ம கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறாங்கனாலும் அதையும் ஹர்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இங்கே ஹர்ட்டுங்கிற மீனிங் அடிபடுறது. ஸோ ஹவு டிட் யூ கெட் ஹர்ட் அப்படின்னா உனக்கு எப்படி அடிபட்டது. பாஸ்ட்டுங்கிறதுனால டிட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹவு டிட் யூ கெட் ஹர்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் சொல்கிறத நீ நம்புறியா? அவன் சொல்வதை நீ நம்புகிறாயா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you believe what he says? Do you believe what he says? Do you believe அப்படின்னா நம்புறியா? Believe அப்படின்னா நம்புறது. ஸோ do you believe நீ நம்புறியா? எதை? what he says அவன் சொல்கிறத. அவன் சொல்கிறத நீ நம்புறியா? ஓகேவா? ஸோ இதுவே அவன் சொன்னதை நீ நம்புனியா? அவன் சொன்னதை
நீ நம்புனியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டிட் யூ பிலீவ் வாட் ஹீ செட்? டிட் யூ பிலீவ் வாட் ஹீ செட்? டிட் யூ பிலீவ் அப்படின்னா நீ நம்புனியா? வாட் ஹீ செட் அவன் சொன்னதை நீ நம்புனியா? ஓகேவா? ஸோ இதுவே அவன் சொல்கிறத நான் நம்ப மாட்டேன், அவன் சொல்கிறத நான் நம்ப மாட்டேன், ஆர் அவன் சொல்கிறத நான் நம்பலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் உன் மேலே ரொம்ப கோபமாக இருக்கேன். நான் உன் மேலே ரொம்ப கோபமாக இருக்கேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் வெரி ஆங்க்ரி வித் யூ. ஐ ஆம் வெரி ஆங்க்ரி வித் யூ. ஐ எம் வெரி ஆங்க்ரி அப்படின்னா நான் ரொம்ப கோபமாக இருக்கேன். வித் யூ உன் மேலே நான் ரொம்ப கோபமாக இருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் அவன் மேலே ரொம்ப கோபமாக இருந்தேன். ஸோ பாஸ்டில் சொல்லணும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வாஸ் வெரி ஆங்க்ரி வித் ஹிம். ஐ வாஸ் வெரி ஆங்க்ரி வித் ஹிம். ஐ வாஸ் அப்படின்னா நான் இருந்தேன். ஆம் அப்படின்னா ப்ரெசண்ட்டில் இருக்கிறதுன்னு சொல்கிறோம். ஸோ அதே பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும்னா வாஸ். ஐ வாஸ் வெரி ஆங்க்ரி ரொம்ப கோபமாக இருந்தேன். வித் ஹிம் அவன் மேலே நான் ரொம்ப கோபமாக இருந்தேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். கோபத்தில் உளராத. கோபத்தில் வாய்க்கு வந்தபடி உளறிட்டுருக்காத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் பிளாபர் இன் ஆங்கர். டோன்ட் பிளாபர் இன் ஆங்கர். டோன்ட் பிளாபர் அப்படின்னா உளராத. இன் ஆங்கர் அப்படின்னா கோபத்தில் உளராத. டோன்ட் பிளாபர் இன் ஆங்கர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எல்லாரும் இங்கே 10 நிமிஷத்தில் இருக்கணும். எல்லாரும் 10 நிமிடத்தில் இங்கு இருக்க வேண்டும். ஸோ நம்ம ஒரு ஆர்டர் பண்ணுவோம்ல, இன்னும் 10 நிமிஷத்தில் எல்லோரும் இங்கே இருக்கணும் அப்படின்னு. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everyone should be here in 10 minutes. Everyone should be here in 10 minutes. Everyone அப்படின்னா எல்லோரும். should be here இங்கே இருக்கணும். in 10 minutes 10 நிமிஷத்தில். எல்லாரும் இங்கே 10 நிமிஷத்தில் இருக்கணும். Everyone should be here in 10 minutes. இது மாதிரி நம்ம ஒரு விஷயம் ஆர்டர் பண்ணி சொல்கிறோம் இல்லையா? ஸோ நீ இது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஷுட் யூஸ் பண்ணி தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன். இவன் விளையாடி கொண்டிருக்கும் போது கீழே விழுந்து விட்டான். இவன் விளையாடிட்டு இருக்கப்ப கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He fell down when he was playing. He fell down when he was playing. He fell down அப்படின்னா அவன் கீழே விழுந்துட்டான். when he was playing அவன் விளையாடிட்டு இருந்தப்ப அவன் கீழே விழுந்துட்டான். fell அப்படின்னா fall, விழுந்துட்டான். ஃபால் அப்படின்னா விழுறது. ஸோ ஃபாலோட பாஸ்ட் டென்ஸ் ஃபெல். ஹீ ஃபெல் அப்படின்னா அவன் விழுந்துட்டான். டவுன் கீழே. அவன் கீழே விழுந்துட்டான். எப்போ? அவன் விளையாடிட்டு இருந்தப்போ. வென் ஹி வாஸ் பிளேயிங் அவன் விளையாடிட்டு இருந்தப்போ அவன் கீழே விழுந்துட்டான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உன்னுடைய நிலைமையை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. உன் நிலைமையை என்னால் புரிஞ்சிக்க முடியுது, ஆனால் நீயும் இங்கே இருக்கிற சிச்சுவேஷனை புரிஞ்சுக்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I can understand your situation. I can understand your situation. I can understand அப்படின்னா என்னால் புரிஞ்சிக்க முடியுது. கேன் அப்படின்னா முடியுது. I can என்னால் முடியுது. your situation உன்னோட நிலைமையை I can understand என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா புரிஞ்சிக்கிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். இங்கு இருப்பதற்கு எனக்கு பயமாக இருக்கிறது. இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, நான் போகிறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஸ்கேர்ட் டு பி ஹியர். ஐ எம் ஸ்கேர்ட் டு பி ஹியர். ஐ எம் ஸ்கேர்ட் அப்படின்னா எனக்கு பயமாக இருக்குது. டு பி ஹியர் இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதுவே எனக்கு அங்கே இருக்க பயமாக இருந்தது. எனக்கு அங்கே இருக்க பயமாக இருந்துச்சு, அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I was scared to be there. I was scared to be there. I was scared அப்படின்னா எனக்கு பயமாக இருந்துச்சு. ஸோ இங்கே ஸ்கேர்டு வந்து நம்ம ஸ்கேர்டுன்னு இதை வந்து மாற்றக்கூடாது ப்ரெசன்ட் பாஸ்ட்டுக்கு. இந்த ஆம் வாஸ் இதை தான் நம்ம வந்து ப்ரெசன்ட் பாஸ்ட்டுக்கு மாற்றணும். ஸோ முன்னாடி என்ன சொன்னோம்? ஐ ஆம் ஸ்கேர்டு எனக்கு பயமாக இருக்குங்கிறதுக்கு ஐ ஆம் ஸ்கேர்டுன்னு சொன்னோம். இப்போ பயமாக இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஐ வாஸ் ஸ்கேர்டு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஐ வாஸ் ஸ்கேர்ட் to be here
டு பி தேர், அங்கே இருக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருந்துச்சு. இங்கு இருப்பதற்கு உனக்கு பயமாக இருக்கிறதா, இங்கே இருக்கிறதுக்கு உனக்கு பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஆர் யூ ஸ்கேர்ட் டு பி ஹியர், ஆர் யூ ஸ்கேர்ட் டு பி ஹியர், ஆர் யூ ஸ்கேர்ட் அப்படின்னா உனக்கு பயமாக இருக்கா, டு பி ஹியர் இங்கே இருக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ இதுவே அங்கே இருக்க உனக்கு பயமாக இருந்துச்சா, இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போது லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸ் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் என்ன செய்தாலும் என்னை உனக்கு பிடிக்குமா, நான் என்ன பண்ணாலும் உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you like me whatever I do? Do you like me whatever I do? Do you like me? உனக்கு என்னை பிடிக்குமா. எப்போ? whatever I do, நான் என்ன பண்ணினாலும் உனக்கு என்ன பிடிக்குமா. Do you like me whatever you do? So next one, எனக்கு இது மிக நன்றாகவே தெரியும், எனக்கு இது ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I know it very well. I know it very well. I know அப்படின்னா எனக்கு தெரியும், இதை very well ரொம்ப நல்லாவே, எனக்கு இதை ரொம்ப நல்லாவே தெரியும். I know it very well. நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் உன்னுடன் வரமாட்டார்கள், அவங்க உன் கூட வரமாட்டாங்க, நீ மட்டும் தனியாக தான் போகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, they will not come with you. they will not come with you. they will not come அப்படின்னா அவங்க வர மாட்டாங்க, with you உன் கூட. they will not come with you, அவங்க உன் கூட வரமாட்டாங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.